அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தை கற்றுத்தர விரும்புகிறார். எதை சொல்கிறார் தெரியுமா? அநேக வீடுகளில் இல்லாத ஒன்று என்று ஆண்டவர் சொல்கிறார். எது அநேக வீடுகளில் இல்லாத ஒன்றாக இருக்கும்? அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே சில காரியத்தை உங்களோடு கூட யோசிக்க முடிகிறது தெரியுமா? அநேக வீடுகளில் இல்லாத ஒன்றுனா, அவங்க வீட்டில் நல்ல பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது, இவங்க வீட்டில் பெரிய என்ன செய்ய எல்இடி டிவி இருக்கிறது, இவர்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கிறது. இப்படி அநேக வீடுகளை கூட ஒப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா? அதை தான் ஆண்டவர் பேசுகிறார் நினைக்கிறீங்களா? நன்றாய் விளங்கி கொள்ளுங்க. அநேக வீடுகளில் இல்லாத ஒன்று எது தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் காத்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி என்று என்ன செய்கிறோம்? வாசிக்க முடிகிறது. அப்போ அநேக வீடுகளில் இல்லாத ஒன்று என்னது அப்படின்னு சொன்னால், வீடுகள் தோறும் அப்பம் விட்டு அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் என்று சொல்லி அந்த வசனத்தில் பார்க்க முடிகிறது. அநேக வீடுகளில் ஒரு மனமே என்ன செய்கிறது? இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ள பெற்றோர்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை. அப்படி உங்கள் குடும்பத்தில் ஒரு மனம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு தான் ஜெபம் பண்ணாலும் ஒரு மனம் இல்லாத இடத்துல ஆவியானவர் என்ன செய்ய முடியாது? அசைவாட முடியாது. அந்த ஒரு மனம்தான் இன்றைக்கி அநேக வீடுகளில் இல்லாமல் இருக்க பிசாசுடைய தந்திரமாக இருக்குது. நீங்கள் அநேக வீடுகளில் எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுகிறது, எதுக்கெடுத்தாலும் கடின வார்த்தைகளை பேசுகிறது, இன்னும் சில வீடுகளில் கெட்ட வார்த்தைகளை கூட என்ன செய்கிறது? பேசுகிறது. இப்படிப்பட்ட நீதியில் எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் என்ன சொன்னால் வாக்குவாதம், இதற்கு இடம் கொடுத்து உங்கள் குடும்பத்தில் ஒரு மனம் சிதைஞ்சு போயிருக்குன்னு ஆவியானவர் பேசுகிறார். ஒரு மனம் சிதைஞ்சிருக்கிறது நிமித்தமாக உங்கள் வீடுகளில் என்ன செய்யணும்? ஜெபம் இல்லை, உங்கள் வீடுகளில் பரிசுத்தம் இல்லை, உன் வீட்டில் அசுத்தமானதை கண்டு உன் பாளையத்தை விட்டு விலகி போகாதபடிக்குன்னு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வீட்டில் அசுசியானது காணப்படக்கூடாது. நம்முடைய வீட்டில் என்ன செய்யக்கூடாது? தேவன் விலகி போகிற அளவுக்கு அசுத்தங்கள் காணப்படக்கூடாது. நம்முடைய வீடு பரிசுத்தமாக இருக்கணும். அன்றைக்கு ஆதி திருச்சபையில் வீடுகள் தோறும் என்ன செய்தார்களாம்? அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடில்லாத இருதயத்தோடு. நன்றாய் பார்த்தீர்களா? அன்றைக்கு இப்படி என்ன நம்ம இன்னைக்கு கூடுகிறத போல பகிரங்கமாய் கூடி ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. வீடுகள் தோறும் என்ன செய்தார்கள்? கூடி ஆராதித்தார்கள். ஆனால் திரளான கூட்டங்கள் ஆண்டவரை தேடி ஆங்காங்கே ஆராதித்தாலும் சரி, அவர்களுக்குள்ள ஒரே இருதயம் இருந்தது, கபடில்லாத இருதயம் இருந்தது. கபடில்லாததுன்னு என்ன தெரியுமா? இருதயத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் ஒன்று பேசுகிறது. இன்றைக்கு அநேகருடைய இருதயம் கபடான இருதயம் இருக்கிறது. உள்ளத்தில் ஒன்று வைக்கிறது, வெளியில் ஒன்று பேசுகிறது. உள்ளத்தில் தீமையானதை வைத்துக்கிட்டு வெளியில் நன்மையானது காரியத்தை பேசிக்கொண்டு தெரிகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுனால தான் இருதயத்தை சோதித்து அறிகிற தேவன் தான் ஏன் இப்படிப்பட்ட கபடான இருதயம், ஏன் இப்படிப்பட்ட நீதியில் மாய்மாலம் பண்ணுகிறாய் என்பதை அறிந்து தான் அநேக வீடுகளில் இப்படி கபடு இருக்கிறது. அநேக வீடுகளில் மகிழ்ச்சி இல்லை, அநேக வீடுகளில் சந்தோஷம் இல்லை, அநேக வீடுகளில் ஜெபம் இல்லை. ஆனால் அநேக வீடுகளில் இல்லாத ஒன்று உங்கள் வீட்டில் என்ன செய்யணும்? ஒரு மனம் இருக்கணும். உங்கள் வீட்டில் என்ன செய்யணும்? அனுதினமும் கூடி ஜெபிக்கணும். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி இருக்கணும், கபடு இல்லாத இருதயம் இருக்கணும். இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது தேவன் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஓபேத் ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். அவன் மேட்டின் சுற்றுப்புறங்களெல்லாம் ஆசீர்வதித்தார். அதே தான் கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருக்கும்போது கர்த்தனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டில் இருக்கும்போது, ஜெபம் உங்கள் வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்கள் வீட்டின் சுற்றுப்புறங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தை எங்கெல்லாம் கேட்டார்களோ கேட்டுக்கொண்ட கடத்தல மகிமை இறங்கி வந்ததற்கு நன்றி. வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.